பேங்காக்ல இருக்கிற ஃபரடே லேக் இந்த மேப்ல காட்டுது இல்லையா, இந்த ஃபரடே லேக்ல ஒரு படகு வந்து கவிழ்ந்தது, தண்ணீருக்குள்ள விழுந்து மூழ்கிட்டார். இவருடைய பேர் வந்து ரதுஷ்தான் ராஜ்குமார், வயது வந்து 19, ஸ்காப்ரோல இருக்கிற எங்களோட தமிழ் குடும்பத்தை தான் சேர்ந்தவர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதாவது OPP சம்பவ இடத்துக்கு வந்து நேருக்கடியில தேடுதல் பணிய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு உடலை கண்டுபிடிச்சாங்க, அது ரதுஷண்ட உடல் தானது உறுதிப்படுத்தியாச்சு. இவர் வந்து உயிர்காப்பு அங்கி போடலையா, இதுதான் விபத்துடைய தீவிரத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. அதுவும் டொரண்டோ பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவரா சும்மா இல்லைங்க, நிறைய கனவுகள் இருந்திருக்கும், பல ஆசைகள் இருந்திருக்கும், பெற்றோருக்கு அவ்வளவு ஆசை இருந்திருக்கும். இவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையா தான் இந்த வீடியோவும் எச்சரிக்கையும் தான் இது. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சோகமான செய்தியை பற்றி தான் பேச போறோம். ஒன்டாரியோவில் பேன்கோட் பகுதியில் ஃபரடே லேக்ல ஒரு தமிழ் இளைஞர் மூழ்கின சம்பவம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கேள்விப்படாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஏற்கனவே அதை பற்றி பேசணும்னு நிறைய யோசிச்சான், பேசுவோமா பேசக்கூடாதுன்னு நிறைய யோசிச்சுட்டு பிறகு இல்லை பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 நாள் கடந்தாலும் பேசுறதுக்கான காரணம் அதான். இது நடந்தது வந்து 28ஆம் தேதி. ஆனா இது வந்து இவர் ஒரு தமிழ் இளைஞர் மூழ்கி உயர்ந்த சம்பவம் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்கு தான் உள்ளாயிருக்கு. இந்த வீடியோ வந்து இந்த சம்பவத்தோட முழு விவரங்கள், அதுக்கான என்ன காரணம், இனி நாம என்ன பண்ணணும் என்றது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். இந்த சம்பவம் நடந்தது வந்து ஏப்ரல் 28, 2015. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் 28, 2025 திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு பேங்காக்ல இருக்கிற ஃபரடே லேக் இந்த மேப்ல காட்டுது இல்லையா, இந்த ஃபரடே லேக்ல ஒரு படகு வந்து கவிழ்ந்தது. இது ஒரு விபத்து தான். இந்த படகுல மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அதுல 2 பேர் வந்து பத்திரமா கரை சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒருத்தர் தண்ணீருக்குள்ள விழுந்து மூழ்கிட்டார். இவருடைய பேர் வந்து ரதுஷ்தான் ராஜ்குமார், வயது வந்து 19, ஸ்காப்ரோல இருக்கிற எங்களோட தமிழ் குடும்பத்தை தான் சேர்ந்தவர். டொரண்டோ பல்கலைக்கழகத்துல 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவர். இவர் உயிரிழந்தது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமில்ல, நம்முடைய தமிழ் சமூகத்துக்குமே பெரிய இழப்பண்டே சொல்லலாம். ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதாவது OPP சம்பவ இடத்துக்கு வந்து நேருக்கடியில தேடுதல் பணிய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு உடலை கண்டுபிடிச்சாங்க, அது ரதுஷண்ட உடல் தானது உறுதிப்படுத்தியாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதா, நிறைய இது நடக்கிறதா, அது ஓகே, நிறைய பேர் தமிழாக்கள் சாகல ஆக்சிடென்ட்ஸ்ல. இவர் வந்து உயிர்காப்பு அங்கி போடலையா, இதுதான் விபத்துடைய தீவிரத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. ரதுஷன் ஸ்காப்ரோல இருந்தவர். ஸ்காப்ரோல நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு பெரிய ஹப் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஸ்காப்ரோன்ற தமிழ் ஏரியா தானே, நானே எத்தனை தடவை போயிருக்கேன். இங்க இருக்கிற நம்முடைய சமூகம் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா தான் இருப்பாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அதுவும் டொரண்டோ பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவரா சும்மா இல்லைங்க, நிறைய கனவுகள் இருந்திருக்கும், பல ஆசைகள் இருந்திருக்கும், பெற்றோருக்கு அவ்வளவு ஆசை இருந்திருக்கும். இவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையா தான் இந்த வீடியோவும் எச்சரிக்கையும் தான் இது. ஃபரடே லேக்ல இருக்கிற பேங்காக் பகுதியில பீட்டர்பரோல இருந்து கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டர் வடகிழக்குல இருக்கு. இது ஒரு அமைதியான இடம், ஏரி காடு நேச்சரா என்ஜாய் பண்றதுக்கு மக்கள் போற ஒரு இடம். ஆனா இந்த மாதிரி ஏரியல்ல படகு ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். கனடால ஒவ்வொரு வருடமும் 400 பேர் மூழ்கி இறக்குறாங்க. இது பெரும்பாலானவங்க இளைஞர்கள். இந்த சம்பவத்துல ரதுஷன் லைஃப் ஜாக்கெட் போடலையா. லைஃப் ஜாக்கெட்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஆனா அது உயிரே காப்பாத்தும். புரியுதா? லைஃப் ஜாக்கெட் ஒரு சின்ன விஷயம், அது உயிரே காப்பாத்தும். ஒன்டாரியோல ஏரிகள் ரொம்ப அழகு, நானே எத்தனை தடவை பார்த்திருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கு, தண்ணீரும் ரொம்ப குளிரா இருக்கும். திடீரென காசு வச்சும் இந்த மாதிரி சமயத்துல படகு கவிழ்ந்தா என்ன பண்றது? லைஃப் சேவிங் சொசைட்டி ஆஃப் கனடா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்பவுமே லைஃப் ஜாக்கெட் போடணும், நீச்சல் தெரிஞ்சாலும் போடணும், அது உண்டு. 2வது வந்து படகுல ஓவர்லோட் பண்ண கூடாது. 3வது மது அருந்திட்டு படகு ஓட்டவே கூடாது. கடைசியா ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வெதர் செக் பண்ணிட்டு தான் ஏரிக்கு போகணும். நம்ம தமிழ் சமூகத்துல இந்த மாதிரி சேஃப்டி அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இனி இந்த மாதிரி சோகம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம தான் பொறுப்பா இருக்கணும். புரியுதாங்க? ஒன்டாரியோ மாகாண காவல்துறை இந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க. படகு ஏன் கவிழ்ந்தது, வானிலை தான் காரணமா, இல்ல மனித தவறா, இல்லது படகுல ஏதாவது பிரச்சனையா, இந்த எல்லா விசாரணைக்கும் தெரிய வரும். இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பிறகு கவர்மெண்ட் சில சேஃப்டி ரூல்ஸ் கொண்டு வரலாம். நம்ம தமிழ் சமூகத்துல இந்த நேரத்துல ரதுஷன் குடும்பத்துக்கு ஆதரவா தான் இருக்கணும். காரணம்,
ஒரு பெரிய இழப்பு இல்லையா? அது எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ள தான் வேணும். ஸ்க்ராப்ரோவில் இப்போ விஜில்ஸ் ஃபண்ட் ரேசிங் எல்லாம் நடக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம். நண்பர்களே, இந்த சம்பவம் வந்து எல்லாரையும் முழுக்கி இருக்கு. ஆனால் இதிலிருந்து ஒரு பாடத்தை தான் கற்றுக்கொள்ளணும். நம்ம இளைஞர்கள், குடும்பங்கள் எல்லாருமே வாட்டர் சேஃப்டியை சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். லைஃப் ஜாக்கெட்ன்றது ஒரு உயிரை காப்பாற்றும். சரியா? இனியாவது உயிரை காப்பாற்றும். இனியாவது லைஃப் ஜாக்கெட்டை போட்டு இது பண்ணுவோம். ரதிஷண்ட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். அவருடைய குடும்பத்துக்கும் நம்முடைய ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவிப்போம். சரியா? ஆனால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது கனடாவில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம இளைஞர்கள் ஓகே, குடி போதை எல்லாமே ஓகே, பட் ஆனால் குடி போதையில் குடிச்சிட்டு படகுல போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இப்போ இதனால இப்போ இனி நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அதுதான் ஆஸ் யூஷுவல். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பிறகு அதுக்கு ரூல்ஸ் வர்றது பலமை தானே. இப்படி இதெல்லாம் நம்ம முதல்ல யோசிச்சுட்டு செஞ்சுருந்தா இந்த வள பிரச்சனை வந்திருக்காது. ஸ்பெஷலி ஒரு தமிழ் குடும்பத்தில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவனுக்கு இப்படி நடந்திருக்குண்டா சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நடக்கும் போது தான் அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சில பேர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கொள்றதில்ல. காரணம் வந்து நமக்கு நடக்கல தானே. நமக்கு அண்ணா தம்பி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ சேஃப்டி ஜாக்கெட், படகு போகிறது எல்லாமே நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைமுக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கும். அதாவது ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லுவாங்க. குடிச்சிட்டு ஏரியில் போகிறதா இருந்ததுன்னா, படகுல போகிறதா இருந்ததுன்னா, ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தாலும் சரி தான் லைஃப் ஜாக்கெட் என்ன அது நம்ம எப்பயுமே கெத்தாக கதைக்கிறத நம்ம தமிழ் பசங்களுக்கு ஒரே ஒரு வாடிக்கைன்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு கணத்தில் நடத்துகிறங்க வாழ்க்கை லைஃப் பூரா சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் செய்கிற அந்த பிள்ளையால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க, இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக இருந்துன்னு சொன்னால், அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் பிள்ளை அனாதை ஆயிடும் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு நீ என்ன செய்வாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னா அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அவங்களோட கடைசி காலத்துக்கட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம யோசித்து தான் ஒரு முடிவெடுக்கணும். நான் இவ்வளோ சோகமாக ஒரு அட்வைஸாக நான் ஒரு பூமராக வீடியோ செய்கிறதில்ல. ஆனால் இந்த வீடியோ செய்யணும்ன்ற யோசிச்ச காரணம் ஒன்று, நம்ம தமிழ் சமூகம் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனாலும் இது எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதான் அடுத்த ரெண்டாவது ஒரு கட்டமாக இருக்குது. ஓகே, இந்த அட்வைஸ் வந்து ஆஸ் அ யூடியூபராக என்னுடைய அட்வைஸ் இதுதான். பட் மற்றவங்களுக்கும் இந்த அட்வைஸ் போகணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சோகம் நடக்காமல் இருக்க நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவோம். நம்ம சேனலில் இதுவும் பண்ணுவோம்ன்றதான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கக்கூடாது, பட் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான See you on another video. Cheers மக்களே.